இருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் விட்டுருக்கும் வணக்கம். போட்டோகிராஃபருக்கு வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் போட்டோகிராஃபர் தனித்தனியா சொல்லக்கூடாது. யாரை விட்டு போயிடல, ஏன் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது தான் எல்லாருக்கும் வணக்கம்ட்டான். இதுக்கு மேல என்ன மரியாதை உங்களுக்கு? வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நீ வரலையா அப்படின்னு கேட்காத. போட்டோகிராஃபர்லாம் வரலையா? போட்டோவில் விழுந்து விழுந்து எடுத்தீங்க, நீங்க தானே எடுத்தீங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எல்லாருக்கும் வணக்கங்கிறது இந்த மாதிரி தரம் பிரிக்க வேணாங்கிறது. எல்லாரும் ஒரு இதுன்னு தான் நான் சொல்றேன். அதே மாதிரி அப்படி பார்த்தா இந்த கட்சி எம்எல்ஏகளுக்கு வணக்கம் அதுன்னு சொல்லலாம்ல, சொல்லட்டுமா? எதுக்காக நான் சொல்லல, இதான் என் கட்சிக்காரங்க, இதான் எதுனாலும் இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வணக்கம் சொல்லலான்னு செல்பனை இறக்குப்பாம்பாங்க. இறக்கி இருக்குப்பா. இந்த படம், இந்த முதல்ல இந்த படத்தை பத்தி நான் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம ஏதாவது வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த படம் முதல்ல கதை கேட்டேன். கதை கேட்கும்போது நான் முதல்ல நடிக்கக்கூடாதுங்கிறதுல தான் பிடிவாதமா இருந்தேன். அப்புறம் கதை கேட்டு மனைவியும் எங்க பெரிய பையனு இந்த கதையை கேட்டாங்க. நடிக்க இன்சிஸ்ட் பண்றாங்க. கேட்டா சொல்ல திரும்ப அப்போ டைரக்டர் கதை சொன்னார்ல, சொன்னதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன். ஏனென்றால்னா சண்முக பாண்டி நடிக்கிறாங்க கொள்றாங்கிறதால மொழி படம், தமிழ் மொழி, அதுக்காக நடிக்க ஒத்துக்கிட்டேன். அதுலேயும் வெறி இருந்தது. அந்த இதில் ஒரு வெறி இருந்துச்சு. அவர் சொல்ற கதையில ஒரு வெறி இருந்துச்சு. இயக்குனர் சொல்லும் போது நல்ல வெறி இருக்கே, நான் சொல்றேன், நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு. முதல்ல 4 மணி நேரம் யோசனை பண்ண நடிக்கிறேன். அப்ப என் மனைவியும் என் பெரிய பையன் விஜயபிரபர் கேட்டேன், எப்படி இருக்கு டேடி கதைன்னாங்க. அப்பா அம்மா, நான் இப்ப டேடின்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், இதுக்கு என்னடா அப்படின்றாதீங்க, ஏன்னா நீங்க எல்லாம் அப்படி பேசக்கூடியவங்க தான். அதுக்காக விஜயகாந்த் அவ்வளவு சொல்றேன். ஏன்னா என்னப்பா எப்படிப்பா இருக்குன்னு கேட்டான். நல்லாதான் இருக்கு ஏண்டா, நான் தேர்தல் மக்களுக்காக மக்கள் பணி இப்படின்னு போய்கிட்டு இருக்கேன்னு நீங்க பண்றீங்க அப்படின்ட்டான் பெரிய. அப்ப சரி, நான் என்ன இப்ப வீட்டுல இருக்கவங்க சொல்றேன் மொழி படம், நான் இப்படி நீங்க தானே பண்ணணுங்கிறாரு. அப்புறம் இயக்குனர் சொன்ன நான் பண்ணணுமா? ஆமா நீங்க தான் பண்ணணும். ஏன்பா தமிழ்நாடு நடிக்கிறே இல்லையா? இல்லை நீங்க தான் பண்றீங்கன்றாரு டைரக்டரும். சரி நான் பண்றேன்னதுக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்க யாருக்குமே தெரியாது போட்டோகிராஃபர் வேணுமா. இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குமா? தமிழில் என்று சொல் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லலாம், வெளியே சொல்லாம இருந்தாலும் புது தயாரிப்பாளருக்கு இப்படி கால்ஷீட் கொடுத்தாரு அப்படின்னு. இப்போ தயாரிப்பாளரும் சரி, குழஞ்சிக்குமார் எல்லாருமே இந்த படத்தில் உங்களை பொறுத்த மட்டும் புதுசா, என்னை பொறுத்த மட்டும் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள். 30 வருஷம் சினிமாவில், 35 வருஷமா நான் சினிமாவில் இருக்கேன். ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுலேருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே எனக்கு தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெரிய நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். என் நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார், இப்பதான் பேசிக்கிட்டேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அதான் இப்போ இடையிலே வருங்க, நீங்க போட்டோகிராஃபர் இப்போ கோபால்ஜி நான் மறந்துட்டேன்ல, என்ன போட்டோகிராஃபர் தான் இப்போ கோபால்ஜி நான் சொல்லணும்ல. சரி ஏதோ ஒன்று இருக்கட்டுமே மணி, ஏதாவது ஒன்று இருக்கட்டும். நீதான் எழுதுனே இல்லை போன வாரம் தான் உங்க பத்திரிக்கை பத்தி எனக்கு கேஸ் ஏற்கனவே எழுதி குமுதம் தானே நீ. ஏன்னா நீங்க தயவுசெய்து நீ எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். பத்திரிகையில் இருக்கிறவங்க பழைய ஆளுகள்லாம் எனக்கு தெரியும், புது ஆளுங்க. பத்திரிகை என்பது பழசு. இப்ப தினமலராக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், குமுத ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஜூனியர் ரோடான இருக்கட்டும், ஆனந்தபடி எல்லாம் பழசு. அதுல வேலை பார்க்குறவங்க புதுசாக இருக்கலாம். அது பேர் தினத்தந்தியாக இருக்கட்டும், தினமணியாக இருக்கட்டும், எந்த பத்திரிகை தினப்பத்திரிகை, வார பத்திரிகை, அந்த 15 நாளைக்கு போவேன்னா 15 நாளைக்கு ஒரு எந்த பத்திரிகையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சேர்ற ஆளு தான் புதுசா இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் மணிங்கிறேன். பழைய ஆளுகளை கூட நான் பேரை சொல்லி கூப்பிடுவேன். யார் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று உங்களிடம் விடைபெரிய நன்றி வணக்கம். அதே மாதிரி ஏன் அவர்கிட்ட சொல்றேன்னா, நான் எனக்கு உரிமை இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதனாலதான் நான் இருப்பேன். எல்லாரையும் நான் சத்தமான எனக்கு உரிமை இருக்கு, நீங்க தப்பா எழுதும் போது சரி அப்ப கொஞ்ச நாளைக்கு சைலண்டா இருக்கும். ஏன்னா உரிமை இருக்குல்ல.
எதுக்குமே உரிமை இருக்கு. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுவேன், நடிக்க தெரியாது. மனசுல பட்டதை சொல்லுவேன். இதை இன்னும் அடிப்பு அதான் சொன்னேன். என்கிட்ட நான் எல்லாரும் இறங்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு சன் டிவி யாரோ எடுத்து பேட்டி பேட்டினா எடுத்த மூளை போடுங்க, அதுக்கப்புறம் பேட்டி தரேன். எடுத்த போட மாட்டான். பேட்டினா பைட், அவங்களுக்கு தேவை பைட். அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ ஒரு டிவி அப்படி முன்னாடி நான் சொன்னேன், ஒவ்வொரு தடையும் மைக்கு நிடும்போது நான் சொல்லுவேன், மைக்கு நிட்டீங்களா சார், எங்கள் லோகோ தெரிஞ்சா என்ன லோகானால அந்த டிவி பெருசாக ஓடிடுமா, ஒன்றுமோடா நீங்கள் கீழே இருக்குங்க, மேலே மூஞ்சி தெரிஞ்சாதான் அவன் பார்ப்பான். மூஞ்சியே தெரியாமல் உங்கள் மைக்கை மாத்திரம் நிட்டிக்கிறாங்க. சார் பேசுங்க எங்கேருந்து மூஞ்சி தெரிஞ்சாதானே அவன் பார்ப்பான். அதனால பேசுங்க நான் பேசுறேன் சத்தமாக தான், உங்களுக்காக தான் சத்தமாக பேசுறேன் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏனென்றால் எல்லாரும் எழுப்பி விஜயகாந்த் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காரு, என்னமோ சொல்ல போறேன். நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்பதை அடித்து சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம். தமிழ் மொழிக்காக நான் செய்யற படம். தமிழ் மொழிங்கிறது எல்லாரும் சொல்லலாம், யாரோ பேசலாம். நான் தமிழன் சொல்லுங்கிற எனக்கு தான் புரிஞ்சிருக்கு. கல்லழகு இருப்பு கூட பார்த்தீங்க, கல்லழகு நான் தான். அதே மாதிரி தான் மீனாட்சி திருவிழாவில் எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன். நான் தமிழுக்கு நான் தான் சொந்தக்காரன். இன்னைக்கு தமிழன் என்று சொல்லணும் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி, வணக்கம். அதை இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றிகள் தான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ஆதியை சொல்லலாம் ஹிப்பாப்பா தமிழா. ஏன்னு அவர் பேச தெரியாதுன்னு சொன்ன, பேசினார், நல்லா பேசினார். எனக்கு பேச தெரியாது, கலக்கிட்டீங்க. ஜீவா யாரான்னு என் பையன்கிட்ட கேட்டேன். ஜீவா காலேஜில் பண்ணிட்டுப்பா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. நீங்கள் நடிகர் நினச்சிடாங்க. ஜீவா யாருன்னு கேட்டேன். நடிகராப்பா, காலேஜ் அதான் மாதிரி தான் கேட்டேன். யாருப்பா ஜீவான்னு சொல்கிறாரு. ஹிப்ஹாப் தமிழான்னு. ஹிப்ஹாப் தமிழ் நான் பார்க்கல, நீங்கள் பயப்படாதீங்க. நிச்சயமாக சம்மு நீங்கள் நல்லா ஃபோனில் பேசிங்க. என்கிட்ட கூட பேசணுங்கிறதுல, ஏன்னா இங்கே அரசியல் பேச வேணான்னு பார்க்குறேன், பேசியிருப்பேன். ஏன்னா அரசியல் பேசுனா வேற மாதிரி போயிடும். இந்த கரு எதுக்காக தயவுசெய்து யாரு ஐயோ தயவுசெய்து அந்த படத்தை பின்னாடி நீங்கள் என்ன எதுக்காக நிற்கிறீங்க? கோபால்ஜியோட வந்திருக்கீங்களா? சாரி சார், அந்த படம் தெரியட்டுங்கிறக்கா நிற்க அப்போ எடுத்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஹிப்ஹாப் தமிழ் அவர்களும் சரி, குழஞ்சிக்குமார் அவர்களும் சரி, இயக்குனர் பொன்சங்கர் அவர்களுக்கும் சரி, தயாரிப்பாளர் சதீஷ் சிரிடி அவர்களுக்கும் சரி, என்றால் எல்லாருக்கும் சாயிரம். சதீஷ் ஆரம் சிரிடினா சிறுகுழுக்கு போறது கூட பத்திரிகையில தான் எழுதிட்டாங்கன்னாங்க. நான் கூட என்னையா, நான் போதான் போறேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் 22 எல்லாரையும் கூப்பிட்டு தான் போறேன். யார் யார் வராங்களோ கொஞ்சம் சின்ன திருத்தம். எம்எல்ஏ பட எல்லாரும் தான் வரோம். 150 பேரும் போக போறோம். அப்ப என்ன பண்ண போறீங்க பார்ப்போம், அன்னைக்கு பார்ப்போமே. ஏற்பட்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்க நல்லா எழுதணும். இது எனக்கு முக்கியத்தில் என் பையனுக்காக நீங்க எழுத வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடவில்லை. நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி.